இன்னைக்கு வந்து தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு மூலம் இன்று உலக மகளிர் விழா சிறப்பாக கரூர் மாநகரில், அதாவது அம்மனுக்குரிய திங்கட்கிழமையில் மாரியம்மன் கோயில் அருகில் ஆஸ்ட்ரோ ஆனிலை பாலகிருஷ்ணன் ஹாலில் மிக சிறப்பாக நடந்து கொண்டுள்ளது. இந்த சுடர்மணி நிகழ்ச்சியில் சுடர்விட்டு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து தாயாகவும் சகோதரியாகவும் மனைவியாகவும் மகளாகவும் பெண்கள் இருந்து வருகிறார்கள். மேலும் பெண் என்பவள் இரு கண்கள் போன்றவள். பெண்களுக்கு அனைத்து வகையிலும் ஜோதிடம் வழிகாட்டும் என்பது நிதர்சனமான உண்மை. ஜோதிடம் என்பது, அதாவது ஜோதி அப்படின்னாலே சுடர், அதே ஜோதி என்பது பெண்ணின் பெயர். திடமாக பெண்கள் இருப்பதற்கான பிரபஞ்சம் ஜோதிடம் என பெயர் குறிக்கிறது. மேலும் இன்றைய தேதி, அதாவது உலக மகளிர் தினம் மற்றும் சிங்கப்பெண் விருது விழா என்று, அதாவது 9/3/2026 தற்போது இங்கு மிக சிறப்பான முறையில் விழா நடந்து கொண்டுள்ளது. இந்த தேதியை கூட்டினீங்கன்னா 4 வருது. இந்த 4ங்கிறது ராகு. அதான் இன்னைக்கு வந்துட்டு கரூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமாக நடந்து கொண்டுள்ளது. மேலும் ராகு அப்படின்னாலே உளுந்துன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் இன்னைக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸை உளுந்தோட சாப்பிட்டேன். அதை 8/3/26 கூட்டினா 3னா குரு, மங்களகரமான மஞ்சள் நிறம். எனவே தான் இந்த நிகழ்வு மஞ்சுளா சோப் மேடம் நூலில் அவர்கள் மூலம் சிறப்பாக. இன்று கலியுகாதி 15/27 கூட்டினால் 6ங்கிறது சுக்கிரன். அதாவது சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து மகளிர் தினம் கூட்டமைப்பு விழா. அதை இன்னைக்கு 9ஆம் தேதி, அதாவது 9 அப்படிங்கும்போது செவ்வாய் அப்படிங்கிற முருகன் அப்படிங்கிறது தண்டவாணி. அதாவது என் பேர் தண்டவாணி ஆகிய தனம் தண்டவாணி என்னுடைய உரை, நன்றி உரை. மேலும் முருகன் பெயரில் பாலா என்கிற இந்த ஹால் ஓனர் ஆனிலை பாலகிருஷ்ணன். அதாவது கிருஷ்ணன் என்றாலே ரோகிணி தேர் குறிக்கும். ரோகிணி என்றால் தேர். அதாவது அப்போ சொன்னாங்க, இப்போ கார் ஆயிடுச்சு. அதனால தான் இன்னைக்கு ஐயா அதை கார் எடுக்க போறேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாகாதம் நாமயோகம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யோகத்துக்கு கிரகமே சந்திரனாக கருதப்படுகிறது. அப்போ சந்திரனாலே அம்மாக்கள், அப்போ நிறைய இன்னைக்கு அதோடைய மகளிர் தினம், அதை பற்றி நம்ம விழா சிறப்பாக போயிட்டு இருக்கு. அதனால தான் சிங்கப்பெண் விருது இன்னைக்கு விழா நடந்திருக்கு. மேலும் இன்னைக்கு வந்து கரசை கரணம். அப்போ கரசை கரணம்னால யானை எப்போதுமே கூட்டு குடும்பமாகத்தான் செயல்படும். யானை எப்போதும் கூட்டமாக இருக்கும். அதாவது ஒரு குடும்பத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு போகக்கூடியது யானை. அப்போ யானை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதே போல், அதாவது அது வந்து யானைக்கு வந்து இன்னொரு பேர் களிர்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த களிருக்கு முன்னாடி மாப்பட்டனா மகளிர். இப்போ மகளிர் அப்படிங்கிறது வந்து ஒரு யானை மாதிரி தான் அவங்க குடும்பத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு போவாங்க. மேலும் இன்னைக்கு மாசி மாதம், அதாவது மாசியில் முதல் எழுத்து மா என்று அழைப்பது பசுவின் குரல். எனவே தான் பசுபதீஸ்வரர் கோயில் அமைந்துள்ள கரூர். அதுவும் ஜோதிடத்துக்கு உகந்த சித்தர் கரூர், அதாவது கரூர் சித்தர் இங்கே இருக்காரு. மேலும் பசு என்பது சுக்கிரனால் குறிக்கிறது. மேலும் கரூர் என்பது கரு என்று தாய்மையின் சின்னம். கரு என்பது தாய்மையின் சின்னம். கருவை சுமக்கும் பெண்கள் நம் நாட்டின் கண்கள். இன்று கரசை கரணம் என்பதால் அதிபதி சந்திரன் என்றால் பெண்கள். எனவேதான் இன்று சிங்கப்பெண் விருது வழங்கப்பட்டு கொண்டுள்ளது. மேலும் பெண்ணில்லை என்றால் ஜகமில்லை. அதே எழுதும் பெண்ணில்லை என்றால் எதுவும் எழுத முடியாது. நோ பெண் இந்த வாழ்க்கை. மேலும் இந்த நிகழ்வு இன்று முழு ஏற்பாடு செய்து இந்த கூட்டமைப்பு தலைவர், அதாவது திங்கட்கிழமைக்குரிய சந்திரன் என்கிற அம்பாளை குறிக்கும் ஜோதிட திலகம் சிங்கப்பெண் எம்டி கனகாம்பாள் மேடம் மற்றும் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவரும். மேலும் பார்த்தீங்கன்னா பாக்கியம் தரும் பாக்கியலட்சுமி, சுபஜம் தரும் சுமதி, கும்பக்கரை தங்கையா என்னும் கோவில் நிலையப்பர் கலசத்தை குறிக்கும் உமா மகேஸ்வரி தங்கையா மேடம். மேலும் சுக்கிரன் நிறம் உடைய வெண்மை பட்டு உடைய நந்தவனத்தை குறிக்கும் ரேவதி நட்சத்திரம் பெயரை கொண்ட ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள். மேலும் துர்க்கை என்கிற அம்மனை குறிக்கும் துர்காபாய் அம்மா. மணிமணியாக பேசும் உச்சி வேலை என்று சொல்கின்ற
அபிஜித் முகூர்த்தமான கரெக்டான மணிக்கு வந்த மணிமேகலை அம்மா அவர்களுக்கு, காதல் ஈஸ்வரி அம்மா மற்றும் சூரியனை போன்ற ரவீஷ் ராஜகுமார் மற்றும் இளங்கோவன் ஐயா மற்றும் யாருக்கும் எதற்கும் அஞ்சக்கூடாத அஞ்சுகும் அம்மா அவர்களுக்கும் மற்றும் ஏனைய குடிமக்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் இந்த கூட்டமைப்பு சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதெல்லாமே நான் உங்களுக்கு நன்றியை சொல்லிட்டேன். அப்படி என்னை பற்றி நான் சொல்லணும்ல, நானும் ஒரு ஜோதிடர் ஒரு 5 டிப்ஸாக அதை சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து புதன் சாரம் பண்ணுறேன். புதன் 5 டிப்ஸ். அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 டிப்ஸ் பார்க்கும்போது சனிச்சந்திரன் ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து புனர்ப்பு தோஷம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த புனர்ப்பு தோஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு கபாலீஸ்வரர் கோயில் வந்து சனிக்கிழமையாக திங்கக்கிழமை போயிட்டு வந்து சிறப்பு. மேலும் கர்மவினை தோஷம் அப்படிங்கிறது வந்து இருக்குது, செவ்வாய் சனி இணைவு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருச்சி ஓயாமேரி சுடுகாடு போய் அங்கே போய் சில பரிகாரங்கள் செஞ்சு வந்து சிறப்பு. அதே போல் கலக்கர தோஷம் அப்படிங்கிறது வந்து கொடுமுடி சென்றவர்கள் சிறப்பு. மேலும் பிரம்மகத்தி தோஷம் அப்படிங்கிறது திருவிடை மருதோடு சென்றவர்கள் சிறப்பு. 6, 8 சனி சந்திரன் யாருக்கு இருக்குதோ அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டில் இருக்கிற அவங்களுடைய டாய்லெட் க்ளீன் பண்ணுறது, அவங்க பிறந்த நாளில் பிறந்த கிழமையில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு 5 டிப்ஸு. மேலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த அனைத்துமே பெண்களாக இருந்தாலுமே இதற்கு மெயினாக இந்த அதாவது ஆண் தேவை என்னதான் இருந்தாலுமே பெண்களுக்கு ஆண் தேவை இருந்தாலுமே அதுக்கு உதாரணமாக இந்த ஆன்லைன் ஜூம் மீட்டிங் அப்படிங்கிற ரொம்ப மேலும் இதுவரை பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா இனி ஜென்ரலாக பொதுவாக கடைசியாக சொல்லணும்னா நம்ம கனகம்மா மேடம் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா நான் இதுவரை பார்த்தீங்கன்னா 14 குருமார்கள்கிட்ட நான் படிச்சிருக்கேன். 15 கூட்டினா 6 சுக்ரன் கரெக்டாக வந்துருச்சு. அதனால் 15ஆவதாக படித்த என்னுடைய குரு இவங்க தான். ஸோ இவங்க நான் படிச்சுட்டு இருக்கிறேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மற்றவங்க எல்லாருக்கும் ஒரு ட்ராக்கு, ஆனால் எங்கள் மேடம் மட்டும் ஒரு ஃபாஸ்ட் ட்ராக். நான் எப்படி பிரபஞ்சத்திற்கு வெளியே வருவேன்னு எனக்கே தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த மேடம் மூலிமா பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை 1லிருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு டெய்லி அம்மா நடத்தக்கூடிய இந்த ஜூம் மீட்டிங்க்கு நான் வந்துட்டு இருக்கிறேன். அம்மா வர வழியில் நான் கண்டிப்பாக வரேன். இது ஒரு இது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து நான் டெய்லி வரனாலே எனக்கு வந்துட்டு பிரபஞ்சம் எதன் மூலியம் நான் வந்தேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து முழு காரணமே எனக்கு டாக்டர் கனகம்பாள் மேடம் தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு இதுக்கு வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நான் வந்து ஜோதிடத்தில் நான் நிறைய கிளைண்ட் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதனால் அதில் பார்த்தீங்கன்னா 2 கிளைண்ட்ஸ் எல்லாமே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவருடைய ஜாதகம் காட்டுறதுக்கு ஜஸ்ட்டு ஃபோனில் தான் ஆன்லைனில் தான் சொல்லியிருந்தேன். இது வந்துட்டு உங்கள் ஜாதகம் படி பார்க்கும்போது உங்கள் பொண்ணு வந்துட்டு டாக்டர் படிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க அதே போல் வந்துட்டு அவரை படிக்கவே மாட்டான், அந்த மாதிரி ஐடியாவே இல்லைன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நான் வந்துட்டு சொன்னனால அதே மாதிரி கற்பகம் காலேஜில் டாக்டர் ஆகிட்டாரு. அவங்க வந்து நேராகவே வந்து எங்கிட்ட வந்துட்டு பரவாயில்ல நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ப்ரெடிக்ஷன் பண்ணி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்துட்டு எனக்கு எல்லா பொருளும் என்னுடைய குருநாதர்கிட்ட சேரும் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. ரெண்டாவது நான் வந்துட்டு ஆஸ்ட்ரோ டாக்லிங் வந்து நான் ரெகுலராக பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு அதில் லாயர் யூஸர் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டே அவங்க மேரேஜ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்த ஜாதகம் பார்த்தாங்க. நான் அது வந்து பார்க்கும்போது இந்த பொருத்தம் சிறப்பிக்க கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். ஆனால் அவங்க வந்து ஏதோ சில கட்டாயத்துக்கு மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே நான் இருக்கக்கூடிய கணிப்பு நமக்கு சொல்லி தந்த குருமார்களுடைய கல்வி இதெல்லாமே சிறப்பாக இருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனலாக நான் வந்து முடிச்சு போகிறேன். இதுக்கெல்லாமே என்னுடைய லைஃப்லேயே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜூம் மீட்டிங், இப்போ ரெண்டாவது இந்த மீட்டிங் கூட இன்றைக்கி பேசுகிறது என்னுடைய லைஃப்பில் தான் ஃபஸ்ட்டு. நன்றியோட ஆகிட்டு நேரம் பேசுறது நான் வந்துட்டு டெய்லி மொபைலில் தான் பேசிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து ஸ்டேஜ்லேயே பேசுகிறது இன்றைக்கி என்னுடைய ஃபஸ்ட்டு. ஸோ என்னை வந்துட்டு இந்த அளவுக்கு என்னை மேடம் வந்து என்னை நம்பி என்னை கூப்பிட்டு பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் வந்துட்டு வாழ்க்கையில் இனிமேல் நல்லா ஷைன் ஆவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் இதுக்கு எல்லாமே மெயின் வந்து மாஸ்டர் டீன்னு சொல்லுவாங்க. அது பார்த்து நான் கனகம்பாள் மேடம் தான். ஆனால் இருந்தாலுமே மேடம் பற்றி நான் அவளை சொல்கிறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் சினிமா துறையில் ஒரு நயன்தாரா கேள்விப்பட்டிருக்கீங்க, ஜோதிட துறையில் ஒரு கனகதாரா, மொத்தத்தில் இவங்க வந்து ஒரு நடமாடும் நவரக நாயகி. ஓகே, என்னுடைய உரையை நான் வந்து
முடிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்துக்கும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.